ஒரே யோசனையா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. என்ன சொன்னீங்க? பல்ப் மாதிரி இருக்குங்க. இன்னைக்கு நம்ம கண்டென்ட் என்ன அப்படின்னா பல்ப் தான் கண்டென்ட். ஸோ என்ன பல்ப் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே வண்டி ஓட்டியிருப்பீங்க, இல்லை கார் ஓட்டியிருப்பீங்க, இல்லை அட்லீஸ்ட் வண்டியாவது பார்த்துருப்பீங்க. அதில் என்ன அப்படின்னா மெயினாக இருக்கிறது இந்த ஹெட்லைட் பல்ப் தான். ஸோ இந்த ஹெட்லைட் பல்ப்பை வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அண்ட் எதை வச்சு சூஸ் பண்ணணும் அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த மாதிரி பல்ப் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நான் பால சரவணன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் திஸ். ஸோ பண்ணிடுவோம். அந்த கேமரா தள்ளி வந்துருச்சு முன்னாடி. ஸோ ஒரு ஹெட்லைட் பல்ப் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த கலர் டெம்பரேச்சர்லேருந்து எந்த கலர் டெம்பரேச்சர் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது ஃபஸ்ட்டு 2 வீலரா 4 வீலரா இல்லை லாரியா இல்லை வேறு ஏதாவது வெஹிக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். அண்டு ஹெட்லைட் பல்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமாக இருக்கும். அது ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஹாலோஜன், இன்னொன்று வந்து எல்இடி. இந்த 2 டைப் மட்டும் தான் இருக்குது. ஹாலோஜன் அப்படின்னா உங்களுக்கு உள்ள ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும். எல்இடி பல்ப்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் தெரிஞ்ச மாதிரி எல்இடி பல்ப்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு கலர் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இந்த கலர் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 1000 கெல்வின்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 6000 கெல்வின்ஸில் போய் முடியும். ஈவன் வந்து 9000 கெல்வின்ஸில் கூட போய் முடியும். இந்த ஜெனான் லைட்ஸ் பூராமே 9000 கெல்வின்ஸ் கிட்ட வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஹெட்லைட் பல்ப் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட பவர், அதாவது வாட்ஸில் சொல்லுவாங்க, இல்லாட்டி வோல்ட்டில் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 12 வோல்ட் வரும், 24 வோல்ட் வரும். நெக்ஸ்ட் இந்த எல்இடி பல்ப்ஸ் பூராமே வாட்ஸில் சொல்லுவாங்க. அதாவது என்ன வாட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா உங்களுக்கு 10 வாட்ஸில் ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் நீங்கள் 80 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் கம்பெனி ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 55 வாட்ஸ் வரைக்கும் சொல்கிறாங்க. இதை நான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். செக் பண்ணிவிட்டு நான் சீக்கிரமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹாலோஜன் பல்ப் பயன்படுத்தினா என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் வண்டி வாங்கும்போது ஒரிஜினலாக என்ன அப்பியரன்ஸில் இருக்குமோ அதே தான் அந்த ஹாலோஜன் பல்ப் வரும். பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஓஎம் ப்ரொவைடர்ஸ் வந்து அவங்க எல்இடி பல்ப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் இப்போ ஹாலோஜன் பல்ப்ஸ் எல்லாமே கம்மியாகுது. அண்டு ஏன் இந்த எல்இடி பல்ப்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ரீசனை நான் தனியாக ஒரு வீடியோவில் நான் போடுறேன். இப்போ இந்த ஹாலோஜன் பல்ப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதோட லைஃப் டைம் வந்து ஒரு 5000 hours அப்படின்னா உங்களுக்கு இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் போயிடுச்சு அப்படின்னா இந்த பல்ப் ஒர்க் ஆகாது, ஹாலோஜன் பல்ப்ஸ் ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதே இது நீங்கள் ஒரு எல்இடி பல்ப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட லைட் ஹவர்ஸ் வேறு, அதாவது யூசேஜ் ஹவர்ஸ் வந்து ரொம்ப கூட. ஒரு சில பல்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 hours வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டியுமே அந்த லைட்ஸ் வரும். ஸோ இந்த ரன் டைம் கூட இருக்கிறதுனால நிறைய பேர் எல்இடி பல்ப் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கலர் டெம்பரேச்சர் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அதாவது உங்களுக்கு ஹாலோஜன் பல்பில் வந்து எல்லோ கலர் பல்ப், அதாவது வார்ம் அப்படிங்கிற அந்த ஒரு கலர் டெம்பரேச்சர் கிடைக்கும். அண்ட் நீங்கள் இதே இது எல்இடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கலர் டெம்பரேச்சர் கிடைக்கும். அண்ட் எல்இடி பல்ப் பற்றி நான் ஒரு சீரிஸ் தனியாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெட்லைட் பல்ப் சீரிஸ் வந்து நெக்ஸ்ட் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு எல்இடி பல்ப் வந்து என்ன மாதிரி ஆக்ட் ஆகுது அண்ட் என்ன மாதிரி பவர் கன்சம்ஷன் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கூட சீக்கிரம் அது அப்டேட் ஆகிரும். நெக்ஸ்ட் யூசேஜ் அப்படின்னா நீங்கள் ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணுவீங்களா இல்லை லோக்கல், அதாவது உங்கள் ஊருக்குள்ளேயே ஓட்டுவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து உங்கள் பல்பை சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த எல்இடி பல்ப் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வாட்ஸ் கம்மியானதை சூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படிங்கிற ரீசன் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்இடி பல்ப் யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் இந்த டிரைவிங் நிறைய டைம் நான் அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோடய கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு டூ வீலர் தான். அந்த 2 வீலர் எங்களுக்கு நோட்டீஸ் பண்ண முடியல. அது அவ்வளோ பவரான எல்இடி லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த பவர் ஆஃப் எல்இடி பல்ப்ஸ் அண்ட் எல்இடி லைட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்லைட் பல்ப் வந்து வாட்ஸ் கூட உள்ள பல்பை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி நல்லா தெரியும். அண்ட் அதே மாதிரி நைட் டைம் ட்ரைவ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் வந்து ஒயிட் கலர் பல்ப் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வராது. அதனால் இது நீங்கள் வார்ம் கலர், அதாவது இந்த எல்லோ கலர் ஹாலோஜன் பல்ப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் வர நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு எல்இடி பல்பையும் நான் செக் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு தனி வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லா எல்இடி பல்புக்கான கம்பேரிசன் வச்சு நான் மேக் பண்ணியிருக்கேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலா சரவணன். பை.